வணக்கம் நண்பர்களே, விஜயபிரேக் பேசுகிறேன். ஈர்ப்பு விதி, இந்த பிரபஞ்ச ரகசியம், இது எப்படி வேலை செய்யுது அது ரொம்ப தெரிஞ்சுக்க நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். அதையும் தாண்டி நான் ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கேன் அல்லது ஒரு தொழிலை நடத்திட்டு இருக்கேன். இந்த ஈர்ப்பு விதி ரகசியம் மூலம், பிரபஞ்ச ரகசியம் மூலம் என்னோட தொழிலை எப்படி அடுத்த லெவலுக்கு நான் கொண்டு போகிறது, நிறைய டர்ன் ஓவரை கொண்டு வரது, ப்ராஃபிட் பண்ணுறது, மொத்தத்தில் என்னோட பிஸ்னஸை எப்படி நான் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது, அதற்கான விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ, லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒன்று இருக்குது, சரியா? அது எல்லா இடத்துலையும் வேலை செஞ்சிகிட்ருக்கு, எல்லா நேரங்களையும் வேலை செஞ்சிட்ருக்கு. இப்போ ரேடியோ சிக்னல், மொபைல் டவர் சிக்னல் எல்லா இடத்துலையும் இருக்குது. பட் அது யார் ரிசீவ் பண்ணுறாங்களோ அது உங்களுக்கு ரேடியோவாவோ டிவியாவோ அல்லது மொபைலாவோ ஒர்க் ஆகுது. அது மாதிரி தான் இதை நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை கற்றுக்கணும். எல்லா ஆண்டர்ப்ரனரும், எல்லா பிஸ்னஸ் பீப்புளும் இதை கற்றுக்கணும் நான் கேட்குறேன். ஏன்னா இதை கற்றுக்கும் போது இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்ஸை வச்சு, இந்த யூனிவர்ஸ் சீக்ரெட்ஸை வச்சு உங்களுடைய பிஸ்னஸை அடுத்த லெவலில் கொண்டு போக முடியும். இதில் உங்களுக்கும் சரி, உங்கள் கிளையண்ட்ஸுக்கும் சரி நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். மெயினாக லா ஆஃப் அட்ராக்ஷன் என்பது நீங்கள் ஒரு லாவாக, ஒரு சயின்ஸாக, சிஸ்டமாக பார்க்காம ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக பாருங்கள், உங்களை அனுபவமாக பாருங்கள், அது ஒரு ஃபீலிங்காக பாருங்கள். நான் ஒன்று சொல்கிறேன் உங்கள்கிட்ட, அது மேஜிக்காக க்ரியேட் பண்ணும், நீங்கள் நினச்ச எல்லாத்தையும் கொண்டு வரும். சரி, அதுக்கு என்ன பண்ணலாம்? சில கான்செப்ட்ஸ் இருக்குது. இன்றைக்கி முதல் கான்செப்ட் நான் சொல்லித்தரேன். முதல்ல கேளுங்க. இந்த வார்த்தை தான் லா ஆஃப் அட்ராக்ஷனோட பேஸ், ரைட்? கேளுங்க. பிஸ்னஸ் மேன் ஆகிய நாம் எதை கேட்குறது, எப்படி கேட்குறது, அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம், ரைட்? இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனில் முதல் கான்செப்ட் ஆஸ்க் அப்படின்னு சொல்லி, கேளுங்க அப்படிங்கிறாங்க, ரைட்? இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு என்ன வேணும்? இதை, இந்த வீடியோவை அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு ஒரு டைரியோ நோட்டோ எடுத்து எழுதுங்க. எனக்கு இது வேணும், இது வேணும், இது வேணும், இது வேணும். நான் என்னுடைய லா ஆஃப் அட்ராக்ஷன் ட்ரைனிங்கில் சொல்லித்தரது என்ன தெரியுமா? 101 கான்செப்ட் ஒன்று சொல்லி தருவேன். அந்த 101 கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம நினச்சதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அதற்காக தான் உங்களை இந்த வீடியோவில் நான் தயார்படுத்துகிறேன். உங்களுக்கு என்ன வேணும்? நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், 10 விஷயங்களை எழுதுங்க. எனக்கு இது வேணும், இது வேணும், இது வேணும். இதை எழுதும்போது என்ன மாதிரி ஃபீலிங் வருது அதை நீங்கள் கமெண்ட்டில் கூட சொல்லலாம். இதை யாராவது உங்கள்கிட்ட கேட்டிருக்காங்களா அல்லது நீங்கள் யார்ட்டையாவது கேட்டிருக்கீங்களா? முதல்ல நீங்கள் நான் சொல்கிறத கேளுங்க, நீங்கள் சொல்கிறத எல்லாரும் கேட்போம், ரைட்? உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு இது வேணும். 1, 2, 3, 4, 10 வரைக்கும் எழுதுறீங்க. இப்போ இதை முதல்ல என் குரு எனக்கு சொல்லும் போது, நான் எழுதும் போது எனக்கு என்ன ஃபீலிங் வச்சு தெரியுமா? முதல்ல இது வரைக்கும் நான் ஃபோக்கஸாகவே இல்லை, நான் கிளியராகவே இல்லை, கிளாரிட்டியே இல்லை. அதை கேட்கும் போது தான் இந்த கேள்வியில் ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, புரியுதா? உனக்கு என்ன வேணும் அதை முதல்ல எழுது. உனக்கு என்ன வேணும்னும் போது நம்ம நிறைய யோசிச்சிருக்கலாம், அதை எழுதாததால் அதை நடக்காமல் இருக்கலாம். அதை நம்ம எழுத போகிறோம். இப்போ நம்ம எழுதிட்டோம். இப்போ நாம் இந்த பிரபஞ்சத்தை நோக்கி சில கேள்விகள், வினாக்கள், ஐயங்கள் நமக்கு வேணுங்கிறத கூட கேட்கலாம். அதை கேட்கும்போது நம்ம நிறைய நேரங்களில் கன்ஃபியூஸ்டாக இருக்கும். இது நடக்குமா நடக்காதா தெரியாது. என்னோடய டீமை நான் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன். நான் இப்போ எல்லா இடத்துலையும் சொல்லுவேன், இதை கேளு, இந்த இடத்துல நடக்கும்னு சொன்னேன். அப்போ என்னுடைய ப்ரைமரியான அட்மின் என்ன நினச்சிருக்காங்கன்னா, இது உண்மையாக, இவர் சொல்கிறது உண்மையாக இருந்தால் எனக்கு 50 லட்சம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எனக்கு தெரியாது. ஒரு நாள் அந்த பொண்ணு ஒரு 20 நாள் கழிச்சு எனக்கு கால் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக பேசிச்சு. என்னோட கடன் 30 லட்சத்தை அடைச்சிட்டேன் சார், எனக்கு ஒரு பணம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இதில் என்ன மேஜிக் நடந்திருக்குன்னா, நம்ம நிறைய இடங்களுக்கு போகிறோம், சில இடங்களுக்குலாம் போகும்போது அங்கே ஒரு பாசிட்டிவ் சிக்னல்ஸை நம்ம உணர்றோம். அப்போ நான் சொல்கிறது தான், இந்த இடத்துல நீங்கள் வேண்டிங்க, ஒரு ப்ரேயர் பண்ணுங்கள், ஒரு மனசை ஒருநிலைப்படுத்துங்க, நீங்கள் நினச்சது நடக்கும். என்ன நடந்ததுன்னா, ஒரு வீடு விற்காமல் இருந்தது, ஒரு 50 லட்ச ரூபா ஒருத்தா வீடு விற்காமல் இருந்தது, அந்த பணம் வந்தது. இது உண்மையா பொய்யா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது ஆட்டோமேட்டிக் என்ன யோசிச்சிருக்கு, அந்த இடத்த அது டெஸ்ட் பண்ணுது. ஒருவேளை என்னுடைய வார்த்தைகளை கூட அது டெஸ்ட் பண்ணலாம். இவர் சொல்கிறது உண்மையாக இருந்தால் எனக்கு 50 லட்சம் பணம் கிடைக்கும். அப்போ சொல்லும் போது அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சீரியஸாக சொல்லியிருக்கு, அது நடந்துருச்சு. இது மாதிரியான பல மேஜிக்குகள் உங்களுக்கு நடக்க இருக்குது, புரியுதா? முதல்ல இப்போ நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டேன், என்னது என்ன வேணும்? இப்போ பிரபஞ்சத்தை நோக்கி நீங்கள் எழுப்ப வேண்டிய சிக்னல் என்ன? எனக்கு இதெல்லாம் வேணும், இதுதான் வேணும், இதுதான் வேணும், இதுதான் வேணும். அப்போ கன்ஃபியூஷனாக எதுவுமே கேட்க போகிறதில்ல. ஏன்னா நான் கேட்டதுக்கான ஆன்சரை நீங்கள் எழுதிட்டீங்க. ஆன்சரை எழுதி முடித்தோன்னே என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு இதெல்லாம் வேணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இதெல்லாம் வேணும்னு பிரபஞ்சத்தை நோக்கி கேட்க போகிறீங்க. அதற்கான ஒரு சிஸ்டம் இருக்குது, ரைட்? அடுத்தது என்ன வேணாம் அதை முதல்ல எழுதும். இது யாரும் சொல்லித்தரதில்ல, நான் சொல்லித்தரேன். முதல்ல என்ன வேணும்னு எழுதிட்டீங்களா, உங்களுக்கு எதெல்லாம் தேவையில்லை, பிஸ்னஸ் சக்ஸஸாக இருந்தாலும் சரி, பர்சனல் லைஃப்பில் சக்ஸஸாக இருந்தாலும் சரி, 2 ஸ்ட்ராட்டஜி தான் இருக்குது. என்ன தெரியுமா? என்ன பண்ணணுமோ அதை நாம் பண்ணுறோமா, சரியாக, தெளிவாக, திறம்பட, முடிஞ்ச வரைக்கும் செய்கிறோமா? என்ன பண்ணக்கூடாது, நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? நல்லா கவனிச்சிங்க. என்ன பண்ணக்கூடாது, நம்ம என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருக்கோம்? என்ன பண்ணணும், நம்ம பண்ணலை? இந்த 2 கேள்விக்கான பதில் தான் உங்கள் வாழ்க்கை, புரியுதா? இதை முதல்ல எழுதுங்க. என்ன வேணாம் எனக்கு, அதில் நீங்கள் எழுதும்போது நீங்கள் பர்சனலாக எழுதுங்க, ப்ரைவசியாக எழுதுங்க, தனியாக உட்காந்து எழுதுங்க.
என்ன உங்கள் வாழ்க்கையில் தேவையில்லை அதை நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அது தப்பான காரியமாக இருக்கலாம், விட முடியாத ஒரு கெட்ட பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். அது வேணான்ற ஒரு விஷயத்தை எழுதிட்டு நீங்கள் ஏன் செய்கிறீங்க? அப்போ உங்கள் மைண்டில் சொல்லுங்கள், எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணாம். இப்போ அதை வேணும்னு கேட்கும்போது எப்படி திரும்ப நம்பி கேட்கணும்? இது நடக்க போகுது, அவ்வளோதான். அந்த இடத்துல எனக்கு குரு சொல்லுவாங்க பாருங்க, உனக்கு என்ன வேணுமோ அதை நம்பு, 100% நீ அச்சீவ் பண்ணுவேன். இது நடக்க போகுது, சரியா? உன்னுடைய ரெக்வஸ்ட், நீ வைக்கிற அந்த பிரபஞ்ச ரெக்வஸ்ட் என்ன தெரியுமா? இது வரைக்கும் நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீ கடனோட கஷ்டத்தோட எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நீ நம்பிக்கையில் எனக்கு இது வேணும் நடக்கும் நம்பி கேட்கும் போது வேற மாதிரி இருக்கும். அந்த பொண்ணு நடக்குமா நடக்காதான்னு கேட்டுச்சு, அது டெஸ்ட் பண்ணுச்சு, ஆனால் அது பிரபஞ்சம் கொடுத்துச்சு. நீங்கள் உங்களை நிறைய காரியங்களில் செயல்களில் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கீங்க, ரிசல்ட் நெகட்டிவாக போயிருக்கலாம். தயவு செய்து சொல்கிறேன், உங்களுடைய எண்ணங்களையும் சொற்களையும் செயல்களையும் பாசிட்டிவாக மாற்றுங்க. நீ டிப்ரெஸ் ஆகாதீங்க, புரியுதா? ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, ப்ரெஷர் ஆகாதீங்க, ரிலாக்ஸ் ஆகுங்க. எனக்கு இது வேணும், எனக்கு நீ கொடு. இப்போ உங்கள் அப்பா அம்மாட்ட உரிமையாக நீங்கள் கேட்பீங்களா? உங்கள் குழந்தை எப்படி உங்கள்கிட்ட கேட்கும்? உங்கள் அப்பா அம்மாட்ட நீங்கள் எப்படி கேட்பீங்க? அவங்க வாங்கி தருவாங்களா மாட்டாங்கன்னு யோசிச்சா கேட்டீங்க. ஒரு கடைக்கு போகிறீங்க, எனக்கு இந்த டாய் வேணும், ஒரு கடைக்கு போகிறீங்க, எனக்கு வந்து ஸ்வீட் வேணும், அது எப்படி கேட்குறீங்க நீங்கள்? எனக்கு வேணும், பிடிவாதம் பிடிக்கிறீங்களா இல்லையா? அந்த ஒரு விர்ச்சுவல் அப்பா அம்மா பேரண்ட்ஸ் தான் பிரபஞ்சம், புரியுதா? இதை கேட்கும் போது கண்டிப்பாக நீங்கள் ஃபெயில் ஆக மாட்டீங்க, சரியா? இப்போ ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிக்குது உங்கள் வாழ்க்கையில், என்ன தெரியுமா? டிமாண்ட் அண்ட் சப்ளை, இதுதான் பிஸ்னஸ்க்கு. இப்போ இந்த கேள்வியை நீங்கள் கேட்க ஆரம்பிக்கும் போது இது கண்டிப்பாக யூனிவர்ஸ் கொடுக்கும். இந்த இடத்துல நான் மாற்றி ஒரு விஷயத்த சொல்லித்தரேன், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை கிளியராக அதை உங்களுக்கு என்ன வேணுன்றத கேட்டு எழுதி அதை பிரபஞ்சத்திட்ட கேளுங்க. டைரெக்டாக பிரபஞ்சத்திட்ட கேட்காதீங்க. ஒரு சாமி கும்பிட போகிறீங்க அப்படின்னா கூட டக்கு நீங்கள் சாமிகிட்ட கேட்காதீங்க. அது சரியாக தப்பான ஒரு நோட்டில் டைரியில் எழுதி அதை கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ரெண்டாவது விஷயம், இந்த கேள்வியை வேறு யார்கிட்ட நீங்கள் கேட்கலாம், யார்கிட்ட வேணால் கேட்கலாம். முதல்ல உங்களோட இன்வெஸ்டர்கிட்ட கேட்கணும், உனக்கு என்ன வேணும், என்ன ரிட்டர்ன் வேணும். நீங்கள் தெளிவாக பேச ஆரம்பிங்க. நிறைய பேர் பிளாப்லா பண்ணுறாங்க. பிஸ்னஸ் பீப்புளுக்கு வந்து ஒரு தெளிவு இருக்கணும், கிளாரிட்டி இருக்கணும். யார்கிட்ட பேசினாலும் உங்களை விட தெளிவாக யாரும் பேசக்கூடாது, புரியுதா? ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன, உனக்கு என்ன வேணும் அப்படின்ற கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்டேன், அதை எழுதுனீங்க, யூனிவர்சிட்ட கேட்டீங்க. இப்போ நம்பர் 1 உங்கள் இன்வெஸ்டர்கிட்ட கேளுங்க, உனக்கு என்ன வேணும், எவ்வளோ வேணும், எப்படி வேணும். ரெண்டாவது உங்கள் வெண்டார்ஸ்ட்ட கேளுங்க, உனக்கு என்ன வேணும், எப்படி வேணும், எவ்வளோ வேணும், எப்போ வேணும். அடுத்தது அப்படியே உங்களுடைய கஸ்டமர்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு என்ன மேடம் வேணும், உங்களுக்கு என்ன சார் வேணும். இந்த மாதிரி நீங்கள் கேட்டிருக்கீங்களா? இதை எல்லாத்தையும் கேளுங்க. உங்கள் குழந்தைகிட்ட கேளுங்க, உங்கள் மனைவிட்ட கேளுங்க, உங்கள் கணவன்கிட்ட கேளுங்க, அப்பா அம்மாட்ட கேளுங்க, எல்லாத்தையும் கேளுங்க. உனக்கு என்ன வேணும், அந்த கேள்விக்கு தெளிவான பதில் கிடைக்குதான்னு பாருங்கள். இதை கேட்கறதுக்கு ஒரு தெளிவு வேணும் நான் சொல்கிறேன் பர்சனலாக, ரைட்? அடுத்தது உங்களோட டீம்கிட்ட கேளுங்க, உங்களோட ஸ்டாஃப்ட்ட, உங்கள் டீம் மெம்பர்ஸ்ட்ட கேளுங்க, உனக்கு என்ன வேணும். இதை வச்சு தான் நம்ம ஒரு கோல் செட்டிங் பண்ண முடியும், ட்ரீம் பில்ட் பண்ண முடியும். இந்த கேள்வியை நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிங்கனாலே நிறைய தேவையற்ற செயல்கள் நிறுத்தப்படும். இந்த கேள்வியோட பவர் உங்களுக்கு தெரியாது. அதனால தான் லா ஆஃப் அட்ராக்ஷனில் முதல் ஸ்ட்ராட்டஜி என்ன வச்சுருக்காங்க, ஆஸ்க், கேளு. இந்த கேளுன்ற விஷயத்த நீங்கள் முதல்ல உங்கள் மைண்டில் கேட்குறீங்க, எழுதுறீங்க, பிரபஞ்சத்தை கேட்குறீங்க. இந்த இடத்துல ஒன்று சொல்கிறேன், இதெல்லாம் அதிகாலை கோல்டன் ஹவர் ஒரு கான்செப்ட் இருக்குது, அதில் நீங்கள் அப்ளை பண்ணி கேட்டிங்கன்னா சர்வ சத்தியமாக நடக்கும். கீழே கோல்டன் ஹவருக்கான ஒரு லிங்க் நான் கொடுத்துருக்கேன். மற்றபடி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, இன்னும் உங்களுக்கு என்ன தேவைப்படுது, இதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிரபஞ்சம் கொட்டி தர காத்திருக்கு. நீங்கள் ஒரு சாம்பியன். See you on top.